அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தி, நம்மளுடைய அறிவு, நம்ம போன ஜென்மத்தில் எந்த விதமான புண்ணியங்களை செய்திருக்கோம், அது இந்த ஜென்மத்தில் நம்ம எந்த விதமாக அனுபவிக்க போகிறோம், நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தமோ அந்த குடும்பத்தில் நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் அந்த வகையாக்கள் அவங்க செய்த புண்ணியங்கள் அனைத்தையும், நம்மளுடைய தந்தையுடைய பாக்கியங்கள், அவர் செய்த பாக்கியங்கள், இது அனைத்தையுமே சொல்லக்கூடியது வந்து 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் அதிபதி தான் நம்மளுடைய படிப்பறிவையும், அதாவது நம்ம கல்வியால் அறிவு வரக்கூடிய அறிவையும் அனுபவ அறிவையும், ஒரு மனிதன் ஜாதகத்தில் வந்துட்டு தன் கல்வியால் பெற்ற அறிவை வந்து பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வரானா, இல்லை தன்னுடைய அனுபவ அறிவால் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அனுபவத்தாலும் அதன் மூலியமாக அனைத்தையும் கற்றுக்கொண்டானா என்பது வந்துட்டு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம். இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறையும் பொழுது என்ன விதமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் பல விதமான குழப்பங்கள் இருக்கும். பொதுவாகவே லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் போயிட்டு மறையும் பொழுது அந்த 5ஆம் பாவம் கெடுது. அந்த 5ஆம் பாவத்தால் வந்து அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வருது என்பது வந்துட்டு ஒரு பொதுவான பலன்கள் உண்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாவாதிபதி ஒரு பாவத்துக்கு மட்டும் அதிபதியாக இருந்து 12ஆம் இடத்துல மறையும் போது அந்த பாவத்துக்கான பலன்களை வந்து செய்யும். ஆனால் ஒரு பாவாதிபதி வந்து எப்பயுமே ஒரு 5ஆம் அதிபதி சொல்லும்போது, இப்போ மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. இந்த மேச லக்னத்தில் பிறந்து லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சொல்லும்போது அவர் ஒருவர் மட்டுமே, சூரியன் வந்து சிம்மத்துக்குரியவர், அவர் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் மறைந்திருக்காரு. அப்போ 12ஆம் இடத்துல வந்து சூரியன் மறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு தன்னுடைய பூர்வீகம் சொத்துக்கள் இல்லை, பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் எதுவுமே இல்லை. இந்த ஜாதகனுக்கு வந்து படிப்பு சார்ந்த விஷயங்களில் வந்து தடைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளோடு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர் என்பது வந்துட்டு ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லலாம். ஆனால் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சதுனால இந்த ஜாதகன் வளர்ச்சி அடைய மாட்டான்னு சொல்லும்போது, ஒருவேளை லக்னத்துக்கு மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியனானவர் போய் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு. அந்த சூரியன் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சி அவர் லக்னாதிபதிக்கு பாக்கியஸ்தானத்திலேயோ லக்னாதிபதிக்கு திரிகோணங்களிலேயோ இல்லை லக்னாதிபதியோடைய பார்வை பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று பார்வை பெறும்பொழுது அந்த ஜாதகன் வந்துட்டு எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து சுய உழைப்பால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அந்த சூரியனோட வந்துட்டு புதன் நீச்சமாக இருந்தால் படிப்பு இல்லை. அந்த ஜாதகனுக்கு வந்து பட்டய கல்வி கிடையாது, அனுபவ அறிவால் அனுபவ கல்வியால் அந்த ஜாதகன் வந்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவான்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்துட்டு இதே ரிஷப லக்னத்தை பிறந்திருக்காரு. ரிஷப லக்னத்தை பிறந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் புதன் வந்துட்டு மறைஞ்சிட்டாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புதன் வந்து 5ஆம் பாவம் கன்னி விட்டுக்கூடியவர், அவர் வந்து 12ஆம் பாவத்தை மறைஞ்சனால வந்து அந்த ஜாதகனுக்கு வந்து படிப்பில் தடைகள், படிப்பில் பிரச்சனைகள் என்பது விஷயங்கள் வந்து சொல்ல முடியாதுன்னா காரணம் பார்த்தீங்கன்னா அவரே 2 குடியவர் ஆகிறார். அப்போ லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்தை மறையாத சொல்லும்போது அந்த ஜாதகனுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்டு. அப்போ அவங்களோட ஜாதகத்தில் வந்துட்டு அந்த புதன் மறைஞ்ச புதனோட சூரியனோ அல்லது வந்து லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சூரியனானவர் வந்துட்டு அவர் கூட உச்சம் பெற்றோ, அதே போன்று வந்து லக்னத்துக்கு 4ஆம் வீட்டு சூரியன் ஆட்சி பெற்றோ செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது அந்த ஜாதகன் மிகப்பெரிய சொத்துக்கள் உள்ள குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத் மகாராணி அவங்க ஜாதகத்தை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்து ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் மறைஞ்சிட்டார். அப்போ புதன் மறைஞ்சாலும் அவங்க வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராணியாகவும் 10,000 கோடி சொத்துக்கள் உள்ள அதிபதிக்கு உள்ளவாகவும் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு மிகப்பெரிய சாதனை பெற்று வந்து எலிசபெத் மகாராணி மறைந்தாங்க. அப்படி இந்த சூரியன் ரிஷப லக்னத்துக்கு புதன் சூரியனோட சேரும்போது அதிர்ஷ்டங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தருது. இதே 2க்கும் 5 கூட சொல்லும்போது இந்த இடத்துல வந்துட்டு புதன் 12ஆம் வீட்டில் மறைஞ்சாலும் அந்த இடத்துல புதன் வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலோ பரிவர்த்தனை இருக்கும்போது பலன்கள் மாறுது. அப்போ 12ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் வந்துட்டு மறையதுனால அந்த ஜாதகம் வந்து கெட்டு போகுது. இதே ரிஷப லக்னத்துக்கு 2க்கும் 5 கூடியவர் அவர் 12ஆம் வீட்டில் போய் அமர்ந்து சுக்கரனோடு சேர்ந்திருக்காரு சொல்லும்போது அந்த ஜாதகனுக்கு வந்து நல்ல படிப்பு, கல்வறிவு, வாழ்க்கையில் தேவையான சொத்துக்கள் அனைத்தும் தந்து விடுகிறது. அப்படி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் வந்துட்டு மறையும் போது நிச்சயமாக நிறைய பேருக்கு கல்வியிலே தடையை தருது. அதாவது அவங்க நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, அந்த படிப்பை வைத்து அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர முடியாது மேக்சிமம்.
அவங்களுடைய அனுபவ அறிவையும் அவங்களுக்கு பிடித்த விஷயத்தில் வந்து அதிகமாக ஒரு ஆராய்ச்சிகள் பண்ணி அதில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஏற்படுத்துது. சிலருக்கு வந்து லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிருக்காரு, அவர் வக்கரம் அடைகிறார். அப்புறம் வக்கரம் அடையும் போது ஆரம்ப காலகட்டத்தில் படிப்பில் வந்து தடைகள் ஏற்பட்டு அந்த படிப்பிலேயே பின்னாடி வந்து சாதனைகள் செய்யக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துது. அப்போ 5ஆம் அதிபதி 12ஆம் இடம் சொல்லும்போது அது உயிர்காரத்துவம் பாதிக்கும். உயிர்காரத்துவம் என்ன சொல்கிறாங்க, முதல் உயிர்காரத்துவம் வந்து ஃபஸ்ட்டு தாத்தா, நம்மளுடைய தாத்தா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, உயிர்காரத்துவம் சொல்லும்போது தந்தையோடைய வாழ்க்கையில் வந்துட்டு முதல் பகுதியில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த வித பின்புலும் இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு நபராக இருப்பார். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, படிப்பு விஷயத்தில் வந்து சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் என்பது சொல்கிறாங்க. அடுத்த உயிர்காரத்துவம் வரும்போது பிள்ளைகள், சிலருக்கு பிள்ளைகள் தாமதமாக பிறகுது, சிலருக்கு முதல் குழந்தை வந்து அபாஷன் ஆகிறதோ இல்லை முதல் குழந்தை பிறந்து புத்திரம் சோகத்தையும் இந்த விஷயத்தை ஏற்படுத்துது. அப்போ அந்த புத்திர சோகம் புத்திர சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லும்போது அதுக்கு சில கிரகங்களுடைய அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ தொடர்பு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல போயிருக்காரு, எந்த கிரகத்தோ வர்க்கத்தம் அடைகிறாரோ அந்த கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த பாவமோ அந்த பாவமாக செயல்படுவார். அப்போ ஒரு விஷயம் துலா லக்னத்தை பிறந்திருக்கு, துலா லக்னத்தை பிறந்து லக்னத்துக்கு 5க்கும் 6 கூடியவர். இப்போ 5ஆம் அதிபதி ஒரு திரிகோண அதிபதியாகவும் இருக்கார், 6ஆம் அதிபதியாக இருக்கார். இப்போ துலா லக்னத்துக்கு 5க்கும் 6 கூடியவரான சனி வந்து லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் மறைகிறார். இப்போ லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சு அந்த சனி வந்து சூரியனுடைய சம்பந்தமோ சூரியன் தொடர்பு பெறும்போது அந்த ஜாதகனுக்கு வந்து படிப்பில் தடை இல்லை, நல்ல உத்தியோகம், அரசு வேலையில் அரசு சம்மந்தப்பட்ட வகையில் வந்துட்டு வெற்றிகளை தருது. இப்போ வந்து ஆந்திரா முன்னாள் சூப்பர் ஸ்டார் வந்து என்டி ராமராவ் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்து லக்னத்துக்கு 5க்கும் 6 கூடிய சனி போய் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார். அப்போ லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் அமையும் போது அவர் 18 வயசுலேயே வந்துட்டு அரசு வேலையில் வந்து சேர்ந்து அந்த அரசு வேலையை உதறிட்டு திரும்பி சினிமாவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆனார், பின்னால் வந்து முதலமைச்சராக ஆனார். அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு நம்ம வந்து சும்மா தோராயமாக பார்க்கும்போது 5க்கும் 6 கூடிய 12ஆம் வீட்டில் மறைஞ்சார், அதனால் அந்த ஜாதகத்தில் வந்து பிரச்சனை என்பது வந்து நம்ம சொல்லுவோம். அது கிடையாது. அந்த ஜாதகத்தை 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி மறைஞ்சால் அவர் 6 கூடிய விரும்பல ராஜ்யத்தை ஏற்படுத்துது. இப்போ 12ஆம் பாவம் எப்பயுமே வந்துட்டு 12ஆம் பாவத்தில் கிரகங்கள் இருந்தாலும் 12ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் 12ஆம் பாவத்தில் நீச்சகர்கள் இருந்தாலும் அவங்களுடைய கடைசி இறுதி காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சனையோட முடியும். 2ஆம் ஜாதகத்தில் வந்து லக்னத்து பாடலில் சனி இருந்துச்சு, கடைசி காலகட்டம் ஒரு வகையான அவமானத்தில் பண்ண அது வேறு கதை. ஆனால் அவரோட வாழ்க்கையில் வந்துட்டு சாதாரண நிலையிலேருந்து ஒரு உச்ச துருவ நட்சத்திரமாக வந்து அவர் வாழ்க்கையில் வந்து மறைஞ்சார். அப்படி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5 கூடிய 12ஆம் இடம் இருக்காரு சொல்லும்போது நிச்சயமாக யோகங்களை தரும். அதில் வந்து சில விதிவிலக்குகள் இருக்குது, சூட்சமாக இருக்குது. நம்ம வந்து பொதுவாக ஒரு கிரகம் மறைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை நம்ம யோகல்லா ஜாதகம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகங்கள்லாம் இந்த 5ஆம் அதிபதியோ இல்லை 9ஆம் அதிபதியோ இல்லை 10ஆம் அதிபதியோ தனாதிபதியோ மறைஞ்சு தான் இருக்குது. அந்த மறைஞ்சு இருக்கிற இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்துட்டு ஒரு ஜாதகனுக்கு வந்து புதையல் போல யோகத்தை வந்து அதாவது நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத நம்மளை ஸ்தம்பிக்க வைக்கிற யோகம் இருக்கோ அந்த விஷயங்கள் அனைத்துமே வந்துட்டு மறைவு பாவத்து தான் இருக்குது. நன்றி.